என்கிட்ட நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட டாபிக் சப்கோரியானிக் ஹெமட்டோமா. யூட்ரைன் வாலுக்கும் பிளசண்டா அதாவது நஞ்சு கொடிக்கும் நடுவுல பிளட் லீக் ஆகி அது ஒரு ரத்த கட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிருங்க. இது பேரு தான் சப்கோரியானிக் ஹெமட்டோமா. இது எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா ஏர்லி பிரெக்னன்சி 10 to 20 வீக்ஸ் அப்போ வரலாங்க. இது வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் யூட்ரைன் irregularities, யூட்ரைன் ட்ராமா, யூட்ரைன் இன்ஃபெக்ஷன், ஹிஸ்டரி ஆஃப் ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜஸ், ஹை பிபி, IVF பிரெக்னன்சிஸ். இது இருந்தா என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? வெஜினல் ப்ளீடிங், ஸ்பாட்டிங்ல இருந்து ஹெவி ப்ளீடிங் வரைக்கும் இருக்கலாம். இதனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்? ஹெவி வெஜினல் ப்ளீடிங், அபார்ஷன்ஸ், ப்ரீடம் அதாவது குறை மாசத்திலே குழந்தை பிறந்துறது. இன்னும் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல நஞ்சு கொடி தானாவே திடீர்னு பிரிஞ்சிரும். இதை தான் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல நாங்க பிளசண்டல் அப்ரப்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? டென்ஷன் ஆகாதீங்க. சப்கோரியானிக் ஹெமட்டோமாங்கிறது தானாவே ரிசால்வ் ஆயிரும். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃபியூ வீக்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அது இல்லாம ரெஸ்ட்ல இருங்க. செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆகட்டும், எக்ஸ்ட்ரீம் எக்ஸசைசஸ் ஆர் ஹெவி வெயிட் லிஃப்ட்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சிம்டம்ஸை பொறுத்தும் ஹெமட்டோமாவோட சைஸை பொறுத்தும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோ அப்ஸும் ஸ்கேன்ஸும் தேவைப்படுற மாதிரி இருக்குங்க.